ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஸ் கேமிங். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பேட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஐஸ்கிரீம் பேட்டில் குட் டிக் பார்க்காம இருந்தால் மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நமக்கு வரும். உடனே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு ஒரு தப்பா சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வந்து கேம்குள்ளே போகலாம். மக்களே, இவ்வளோ தப்பு சொல்லிட்டா. என்ன தப்பு? வெல்கம் டு ஐஸ்கிரீம் வெயிட்டின்னு சொன்னீங்க. ட்ரூ நீங்கள் சொல்லுவாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ட்ரூ எண்டிங். நம்ம குட் டிக் ஆல்ரெடி முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க. என்ன சூனிகாரி முதலே வந்து முகரையில் முழிக்கிறா? சரி, அந்த கப்பைஸ் பையனு அந்த குச்சைஸ் பண்ணின்னு தான் இருக்கணும். இது என்ன என்னது குச்சைஸ்? அடியப்படா குச்சைஸ்னு பேர் வச்சு அதுக்கு அதெல்லாம் வச்சாச்சு. இவன் கப்பைஸ்னா ஒரு குட்டியாக இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குட் டிக்ல வந்து நம்ம 3 ஜென்ரேட்டரை வந்து அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதாவது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது வந்து அதை ஃபெயில் பண்ணியாச்சு. ஃபைண்ட் த வே டு என்டர் த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம். எல்லாத்தையும் போட்டு திருவிழா பண்ண முறுக்கிற மொழியப்பாரு. ஓகே, நான் சொல்லலான்னு இருக்கேன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு போகனா போக சொன்னணும். இங்கே போகிறாங்கன்னு பார்த்தா லிஸ்ஸு பிடிச்சிட்டு நான் ஓட்டுவேன்னா சேண்டி நன்மையில இவங்க லூசு பேர் எவன் கொடுத்தாங்கன்னு தெரியல. கொடுத்ததில்ல. அவள் ஓட்டிட்டு போய் மரத்தை சொல்லியாச்சு. சொல்லிக்கிட்டு நம்ம இங்கே வர வேண்டியது இருக்குது. அதுக்கு மைக்காவது ஓட்டிருக்கலாம் மக்கள். அவனுக்கு அவங்க நல்லா ஓட்ட தெரியும். அவன் ஓட்டி நீ எப்பயோ தப்பிச்சு போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டே முடிச்சிருக்கலாம். அவள் ஒருத்தி பண்ண விஷயத்தில் இப்போ மறுபடியும் வந்து நம்ம வர வேண்டியதாக போச்சு மக்கள். இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் வந்து நம்ம பார்க்காத பிளேஸாக இருக்க போது. சரி, என்ன பிளேஸ் பார்ப்போம். என்ன குச்சிஸ் நிக்குது? இன்னொன்று எடுத்தது குச்சைஸு. ஐயா, இந்த கப்பேஸ் போய் அழுத்தி பிடிச்சி சோதனை பண்ணிட்டு இருக்கானா? அதாவது ஐஸ்கிரீமுக்கு இன்கிரீடியன்ஸா பிடிச்சி வச்சிருக்கியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும்? அதை நம்ம 4 பேர் தப்பிச்சிட்டோம்ல, நம்மளே தூக்கி இந்த மாதிரி அடிச்சு வச்சிருக்கோம். இத்தனை பேர் பிடிச்சி வச்சிருக்க. ஐயோ, இன்னைக்கு என்ன ரகலம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரகலையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை பண்ணிட்டு பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து சரியான ட்விஸ்ட் வைக்க போகிறோம். என்ன நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சாச்சு. அன்லாக் தி எல்லா பட்டன் டு ஃப்ரீ தி கிட்னாப்டு சில்ட்ரன் ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம். அந்த ரூம்ல இருந்து எல்லா சில்ட்ரனையும் இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ள எல்லோ கலர் பட்டன் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதாவது நேராக ஹேண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க காண்டி பட்டில் அடைச்சிருக்கோம். ஓப்பன் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இதான் அந்த எல்லோ பட்டனை ஓப்பன் பண்ண முடியாது. சைடில் பார்த்தீங்கன்னா 3 அது வந்து ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துலையும் போகணும். ரெட்டு, பிங்க், அப்புறம் ப்ளூவு. அது 3 உள்ளே போட்டோன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அவ்வளோதான். பப்ளு பார்த்தீங்கன்னா ப்ளூ நமக்கு ரெட் கலர் எடுத்து கொடுத்துருவோம். மைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளூ கலருக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 3 எடுக்கக்குள்ளேயும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ வீடியோஸ் போடுறோம், அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைக் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அதான் வந்து டூல்ஸ் பாக்ஸ் இப்போ கண்டுபிடிக்கணும். கரெக்டு தானடா? ஆமாம், பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வேணும். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ எடுத்தால் தான் லெசிக்கிட்ட இருக்கிற ஒரு எலிக்குட்டி தேவைப்படுது. எலிக்குட்டி இல்லை, ஹாம்ஸ்டர். ஆமாம், ஹாம்ஸ்டர் பார்த்தீங்கன்னா திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்ட்டுக்குள்ளே மாதிரி இருக்குது. திறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் வேணும். எங்களுக்கு நிறையா டூல் பாக்ஸில் ஏதாவது டூல் பாக்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா போய் எடுத்துப்போம். ஆனால் நான் எனக்கு ரொம்ப கடுப்பு. இவன் மரத்தில் சோர்கிறதுனால தான் இப்போ நம்ம இங்கே வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம் மக்களே, இல்லைன்னா நம்ம எப்போயே தப்பிச்சுட்டு போயிட்டீங்கன்னா சாப்டர் முடிச்சு நம்ம அடுத்த கேம் போட்டுக்கலாம். எவ்வளோ பிள்ளைங்கள இந்த கப்பைஸ் படியே இறாரா ஓடு போலாந்துக்கிட்டே அதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் போலாந்துக்கிட்டே கிடக்கியா? அவனுக்கு காற்று வேணும் போல அப்படி இருக்கியா? தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவன் பிடிச்சி வச்சுருக்கிறதுல ரொம்ப ஓவரு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது இத்தனை பிடிச்சிருக்கூடாது மக்களே. ஆனால் இவன் சந்தோஷமாக இருக்கிறக்கு நம்ம தான் கிடச்சோமா? அதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இங்கிட்டு எதுவும் ஹேண்ட் சிம்பிள் ஏதோ ப்ளூ கலர் ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டு கிடச்சிருச்சு. இன்னொரு பார்ட்டு வந்து மேலே தொங்கிட்டு இருக்கும். அந்த பார்ட்டையும் நம்ம தான் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல போட்டு போயிடணும். பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் இதே இடம்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த நம்ம ஞாபகம் வச்சுட்டு இன்னும் குச்சைஸ் போகுது. ஆமாம் மக்களே, பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ ஏபிசி, அதாவது நான் வச்ச பெரிய ஏபிசிடி மொட்டை மாடி. பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. அது வேணா நமக்கு ஒரு வேலை. ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 வரையும் ஒரே இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கிட்டு சுற்றி இருக்கோம். ஒரு பட்டனை தொடத்தோட அந்த இது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். மற்றது மேலே ஏறும். பார்த்தீங்கன்னா அதில் ரோபோட்ஸில் அடைச்சிக்கிடும். டக்குன்னு வெளியே போகிற மாதிரி நம்ம கரெக்டாக அதை கிளிக் பண்ணி அடைக்கணும். பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும் முதல்ல. சின்ன ஒரு வண்ண முடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ராசஸ் பண்ணணும். என்ன காண்டு வழி வெளியே தெரியுது. ஒரு உள்ள கப்பைஸ் பண்ணி பார்த்து என்ன செய்யுது? உள்ளே வந்துருவேன்ல.
அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாதுடா. ஒரு கண்ட்ரோல் ரூம்க்குலாம் அவனுக்கு வர அனுமதி கொடுக்குற மாதிரி இந்த கேமு கிடையாது friends. உருவாக்கினவங்க பண்ணலை. அது வரையும் சந்தோஷம் தான். பார்த்தீங்கன்னா இங்கே வேறு டூல் பாக்ஸே பார்த்தீங்கன்னா காணும் மக்கள். இங்கே இருக்க டூல் பாக்ஸ் தேடிட்டோம், கீழே வேறு டூல் பாக்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் போய் பார்க்கணும். இதுக்கு மேலேயும் நம்ம கீழே சுற்ற வேஸ்ட்டு. ஆனால் நம்ம என்ன செய்வோம், மேலே போய் பார்ப்போம். இங்கேயும் டூல் பாக்ஸ் இருக்கா இல்லை. பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே மேலே போய் பார்ப்போம். மேலே பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் கிடைக்குதா இல்லை இதில் கிடைச்சதுன்னா அடுத்ததில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் கிடைக்கல கண்டிப்பாக அடுத்த எதுலையா கடிச்சே தீரணும். கிடைக்கலன்னா இந்த டூல் பாக்ஸை போட்டு நான் கடுப்பில் உடச்சிருக்கேன். ஏன்னா குச்சியே வேற. ஏன் என்ன சொல்கிறேன்னா இன்னக்குள்ளே இதுக்கப்புறம் நம்ம டூல் பாக்ஸ் பார்ப்போம் தான் கடைசி டூல் ஆமா பாக்ஸ். ஹரி கிட்ட சொன்னேன் 7 முடிஞ்ச உடனே, அதாவது வீடியோல சொல்ல என்கிட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா நான் இனிமேல் எந்த மெடிபிள்ஸை பார்த்தாலும் அதுக்கிட்ட கப்பைஸ் பண்ணேங்க கேட்பேன்னு சொன்னியே. எப்படா கேட்ப? கேட்போம். நீ என்ன கடைசி டூல் பாக்ஸ் இதில் பார்த்து இது இல்லைன்னா அவ்வளோதையும் நம்ம கேம் ஓடுது. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா கடைசியில் பேசியிருக்கேன். மெடிபிள்ஸ் கப்பைஸ் பண்ணேங்கடா. நான் அவனுக்கு காது கேட்கல, அவனுக்கு சோடா பிட்டியான். சரி விடுங்க, இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஓகே இழுத்துக்கிட்டு இருக்க. அடுத்து அடுத்து நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு எரியோட வேலையை பார்த்து பிங்க்கில் ஃப்ளாப்பி டிஸ்க் எடுக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா இல்லை, அது நான் பெரிய லென்த்தி ப்ளஸ் நம்ம அப்புறமே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், எலிக்குட்டி எடுத்துகிட்டு வருமா இல்லை நம்ம தான் எலிக்குட்டியான்னு எனக்கே தெரியலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இருந்தாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் கலர் எடுப்போம், அப்புறம் ப்ளூ கலர் எடுப்போம், அதுக்கப்புறம் பிங்க் கலர் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ப்ளூ கலர் வந்து செகண்ட் எடுப்போம். அப்போ ரெட் கலர் வந்து பப்ளு எடுத்து கொடுப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துகிட்டு வந்து நம்ம மைக்கிட்ட கொடுப்போம். மைக் வந்து அதை சரி பண்ணி கொடுத்துருவோம், நம்ம அதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு தான் ரெட் கலர் எடுத்து நம்ம இவன் கொடுப்பான். ரெட் கலர் பெரிய ப்ராசஸாக இருக்குமே, இந்த ஏபிசி மட்டும் முடியாது. அதனால் முதல்ல அதை முடிச்சிடுவோம். நான் வச்ச பேர் அதை நீ காப்பி அடிக்காது. ஓகே ஃபஸ்ட்டு நம்ம ப்ளூவே முடிச்சிடுவாங்க. சின்னது தான், டக்குன்னு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அது யோசிக்க தேவையில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறப்ப அப்படி போவோம். டே ஹாரி டியே வயசுடா என்ன அப்படி இருமா, எதிரில் நல்லா சத்தமாக பேசுடா. எதிரில் வேணும் வராமல் பார்த்துக்கோ. திடீர்னு அந்த மினிமேசி பேடி இழுத்துச்சு, அந்த கப்பீஸ் பேடி மாடி போய் மோத வேண்டியது. ஆனால் நம்மளால் செய்ய மாட்டேன். கப்பைஸ் பண்ணலாம் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டோம்ல, அப்புறம் என்ன தெரிய மாட்டோமா கப்பேஸ். ஆனால் சேசிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும். உன் பேச கேட்டது இந்த கோஸ்ட் மோடில் விளாண்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நெக்ஸ்ட்டில் ஏதாவது கேம் போட்ட சேசிங்கோட விளாட்லன்னா இவன் பேரை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து சோகமாக இருக்கேன். நான் பிடிச்ச பொருள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண மறந்துட்டோம், அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் பிடிச்ச பொருள் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக்காவீங்க. குப்பையாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அது என்னதுங்கிறது நீங்களே பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 3ல் பார்த்தது, சரி ஐஸ்கிரீம் 2ல் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதான் அந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னா லிஸுக்காக நீங்கள் வச்சுருப்போம். பார்த்தீங்களா லிஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் தூக்கிட்டு போகும்போது இப்போ தூக்கி போட்டிருப்பியா, பார்த்தீங்கன்னா குப்பையோட கரைச்சி மாதிரி உள்ளே விழுந்துருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடுக்குறோம். அப்போ தான் சந்தோஷம் வருவேன். அதுக்கப்புறம் நமக்கு நம்மளோட வேலையை பார்த்தீங்கன்னா பார்ப்பான். இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ளாப்பி டிஸ்க் அவன்கிட்ட கொடுத்துருவோம். ஓகே பார்த்தீங்கன்னா இதோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா மேலே தொங்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம குதிச்சு எடுக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹேண்ட் கன் மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதாவது பட்டனை தொட்டோன்னா அது அழகாக போய் அப்படி பிடிங்கிட்டு அடி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி வேலை முடிஞ்சுது ஈஸியாக. பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் ஸ்டோர்ஸில் வாட்ச்லாம் டக்குன்னு ரோப்பு சரணும் மாடி போயிட்டு மாடி வரும், ஸ்பைடர்மேன் வலை போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ அந்த ஹேண்ட் சிம் காமிக்குதா, இதை நான் அப்போதே பார்த்தேன். கரெக்டாக அந்த பாயிண்ட்டை அதுக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக வர முடியுது. வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு இது கிடச்சிடும். செகண்ட் பார்ட்டே நம்ம போய் அவன்கிட்ட கொடுத்துருவோம்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு நமக்கு அவன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம ஒட்டி கொடுத்துருவான். அவன் ஒட்டி கொடுத்துட்டான்னா நம்ம அடுத்து ஒரு 5 டிக்ஸ் ஈஸியாக உள்ளே போட்டுடலாம். டே ஒழுங்காக பேசுடா, தோன்ட்டு கிடக்க இருமா. ஓகே அவன்கிட்ட போய் கொடுத்துருவான். சீக்கிரம் ரெடி பண்ணுறா ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போல்லாம் கேட்கணும்னு நினச்சேன், இங்கேருந்து வந்ததில் நம்ம ஜெயஸ்ரீ பேசவே மாட்டேங்கல. நீ கொடுத்தா தானே நான் பேசுறதுக்கு குர்ரா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அடுத்து பண்ணுறதில் நம்ம சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கண்ணை எடுத்துகிட்டு போவோமா? இந்த கண்ணை எடுத்துகிட்டு போய் இப்போ கம்பேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோப்பா. நீயே பேசுகரி. பேசுவோம் பேசுவோம் பார்த்து படம் பேசுடா. மினி மியூஸு எதை கப்பீஸ் படி இருக்கான்னு சொல்லுடா. சத்தமாக பேசுடா. மினி மியூஸை கப்பீஸ் பண்ணியிருக்கா சொல்கிறா. மினி மியூஸ் சொல்கிறா போடா என்ன சொல்கிறா. அப்படி தள்ளுவாங்க உனக்கு. டேய் என்னடா சொல்லி வச்சிருக்கீங்க? போடா வெண்ணன்ட்டு பேச்சு போடி இவனை சுற்றி தள்ளிடுவோம். இப்போ நம்ம இந்த கப்பேஸ் பண்ணி இங்கே தான் வைக்கணும். சரி அவன்கிட்ட கேட்காம இருக்கலாம். பல்ப் வாங்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம காய்ச்சி விட்டியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோம். இப்போ ஓகே நம்ம வந்து அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏபிசி மொட்டை மாடிக்கு தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ்லாம் இங்கே பண்ணணும். இப்போ வந்து அந்த அட்டைப்பெட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா நம்மளோட சார்லி கிட்ட கொடுக்கணும். அவன் வந்து பபுள் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வச்ச பேர். ஓகே, நம்ம வந்து சார்லி கிட்ட கொடுப்போம். அவன் வந்து இப்போ வந்து இந்த பெட்டியை வந்து அழகாக ஏதாச்சும் அதாவது மினிமில்ஸ் மாதிரி மாற்றி அவன் தலையில் கவுத்திக்குவான். அப்புறம் வந்து அந்த ஏபிசிடி மொட்டை படிக்கில் வந்து அவன் போய் நமக்கு எடுத்துகிட்டு வரவே 4.5 நாள் ஆகும். அதுக்குள்ளே வீடியோ லைக் பண்ண பார்த்தா மறக்காமல் லைக்கை போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கண்ணை எடுத்துகிட்டு போவோம். நாடை போகிற வழியில் நாடை பார்த்தா போட்டு தள்ளுறதுக்கு. ஆமாம் மக்களே, இன்னும் வீடியோ பார்க்குற மறக்காமல் லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வந்து இருக்கானா? ஓகே போடு. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கேள்வி கேட்கணும். இந்த மைக்ரோவேவ் கன் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ஃபைலை பற்றியும் உருவாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த பொருளை பற்றியும் உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு சிலருக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஐஸ்கிரீம் ஃபைவ் வாங்கினவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் என்னோட இந்த கேள்விக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா அது லக்கி கமெண்ட்ஸாக நான் கொஞ்சம் ஞாபகத்தை வச்சுப்பேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி. ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து லக்கி கமெண்டாக பின் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹரி சொல்கிறான். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒரு ஷார்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணி போட முடிஞ்சால் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா மறக்காமல் என்னோட கேள்விக்கு மறக்காமல் பதில் சொல்லுங்கள். அதாவது அவன் என்ன கேட்குறான்னா ஐஸ்கிரீம் ஃபைல இந்த மைக்ரோவேவ் கன்னை நம்ம எதெல்லாம் வச்சு உருவாக்கணும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஸ்டின். அதாவது எந்தெந்த பொருளை வச்சு உருவாக்கணும் பார்த்தீங்கன்னா 3 பொருளை வச்சு உருவாக்கணும். என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு சரியாக தெரியலனா நீங்களும் ஐஸ்கிரீம் ஃபை வாங்கி பாருங்கள். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதுக்காக விளாண்டுன்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சதால நீங்கள் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளாண்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்கிரீம் கேம்லேயே இல்லை மொத்த ஐஸ்கிரீம் கேம்லேயும் 1 2 3 4 6 7 8லேருந்து எல்லாத்துலேயும் ரொம்ப ஈஸியான ஒரே கேம்னா ஐஸ்கிரீம் ஃபை தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான்லாம் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா போடும் போதெல்லாம் வெறும் 14 நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணேன், கொஞ்சம் எடிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 20 நிமிஷம் தான் வந்துச்சு போச்சு. பார்த்தீங்கன்னா 20-25 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமே முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான கேம் தான் ஐஸ்கிரீம். ஆனால் ஐஸ்கிரீம் சாப்டர் வரலாற்றுலேயே ஹரிய முதல்ல நம்மளோட மினி மியூசிக் கலாய்ச்சிருக்கு. இது மறக்க முடியாத ஒன்று. ஏக்க பேஸ் பண்ணி என்ன மறைச்சா பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொன்றும் நம்ம அமுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மினிட்ஸையும் அங்கே சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பி கொண்டா ஃப்ரெண்ட்ஸ் அமுக்குவோமா? ஐயோ எங்கிட்ட வந்துட்டானே கப்பேஸ் பண்ணிட்டு இடிச்சுட்டு போகாமறா கொஞ்ச நேரத்துக்கு இடிச்சு விட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பபுள் இங்கே திரும்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ ஜெய்சன் ஒரு வேலையை போயிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதுவே நம்ம போமா அதுவே நம்ம ராஜ்யத்தை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பப்ளு பார்த்தீங்கன்னா போகிறான். ஓகே பிஏ ஓகே அமுக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரோபோட் போயிடுச்சு கலந்துட்டு. என்ன கரெக்டாக தான் நீங்கள் எதுக்கிட்ட மாடி போகிறீங்க? பார்த்தீங்கன்னா பப்ளு இங்கே திரும்ப முடியாமல் அங்கிட்டு திரும்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கிட்டு திரும்பிட்டு வந்ததுமே நம்ம ஏன் அமைக்கிடுவோம். அப்போ தான் அவன் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக அங்கிட்டு போவான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அவன் அங்கிட்டு போயிட்டு நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிச்சு. அவன் கொஞ்சம் கிட்ட வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதே ஃப்ரெண்ட்ஸ் இங்கிட்டு போனியா பப்ளு ஏதோ ஓவர்றா ஃப்ரெண்ட்ஸ். அவன் இந்த பக்கம் போவான்னு நினைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவன் இந்த பக்கம் பேரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தப்பு பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 தப்பு பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ். அமுக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டியாவது அந்த பக்கம் அவன் போகாமல் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பெயிட்டியானா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பெயிட்டே இருக்கானே ஃப்ரெண்ட்ஸ். பெயிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் சுற்று போட்டே இருக்கேன். அவனை எப்படி அந்த பக்கம் நிப்பாட்டுறேன்னே தெரில. அந்த பக்கம் நிப்பாட்டுறக்கே நம்மகிட்ட இங்கிட்ட எதுவுமே இல்லை. இதுவுமே நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம என்ன செய்யுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா இப்போ போனவர்கள் அழகான ராணி அவர்கள் வந்துட்டாங்க. டேய் காமெடி பண்ணாமல் போ, கிரிஞ்சு பண்ணுற நீ. காமெடிட்டு பல கிரிஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறான். சரி இவனை விடுவோம். இப்போ வந்து இந்த ஏபிசிடி போட்டபடி அமுக்கிறக்குள்ளே நான் போயிடும். அதனால் எனக்கு இந்த ப்ராசஸ் அவ்வளோவா சரியாக தெரியாது. அதனால் நம்ம ஹரியே பேசட்டும் இந்த ப்ராசஸை பற்றி. நீயே பேசுடா. மனோலிக்குது எனக்கு தெரியாது, நீயே பேசு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடியல பேசுவோம். ஒவ்வொன்றா அமுக்குவான் கரெக்டாக. அவன் வாடா டே அவ்வளோதான் வாடா முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மணி எடுத்துகிட்டு வரீங்க? 1 2 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஐயோ தெரியாமல் அமுக்குள்ள 2 பேர் கலந்துட்டாங்க போச்சா. ஓகே ஃபஸ்ட் நம்ம இந்த 2 பேர் சேர்த்து விட்டு வருவோம். சிஏ பார்த்தீங்கன்னா இப்போ அமுக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா அப்போ தான் பப்ளு டே ஏன்டா பி அமுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பப்ளு இங்கிட்டு போவான் ஓப்பனில் இருக்கிறதுனால. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் இவனை பார்த்துருன்னு நினைக்கிறேன். பார்த்துச்சுன்னா நல்லது. பார்த்துச்சுன்னா பப்ளு பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அங்கே போய் விட்டு வந்துடுவான். பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நமக்கு. பப்ளு விட்றா. பார்த்தீங்கன்னா 2 பாதையும் அடிச்சு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பப்ளுவால் வெளியே வர முடியாது.
ஆனால் இன்னும் ரோபோட் பண்ணி வெளியே போகணும். அதனால் ஒரு கேப் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் பப்ளு வராமல் இருந்தால் சரி. இந்த 2 ரோபோட்டும் இங்கிட்ட வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பப்ளு வந்தால் தான் பார்த்தீங்கன்னா வருங்க. இந்த பாதையை இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னா வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பப்ளு இப்போ 2 பேர் சேர்த்து விட்டான். 2 பேர் தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 3 பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு வந்தால் தான். அது 5 பேர் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் தள்ளுவேன்னு சொல்லுதுங்கிறது இல்லை. அதாவது தள்ளுறதுக்கான செட்டிங் மாதிரி இந்த கேமில் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிற 3 பேர் ஈத்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப கொடூரமான இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொடூரமாக இல்லை, கஷ்டமாக இருக்குது. அதை கூட சொல்ல தெரியல நம்ம ஹரிக்கி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப தொண்டலிக்குது. ஏன்னா இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போட முடியாது. ஆனால் ஜெய்சி வலிக்குதாடா? ஆமாம், ஆனால் இப்போ நான் ஜெய்சி கையில் கொடுக்க போகிறேன் பொறுப்பை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இது விளையாடவே தெரியாது. இல்லை பப்ளு அங்கிட்டு போகிற அந்த ஒரு ரோபோட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருக்குது. இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து இவன் கூப்பிட்டு வரணும். இப்போ இவன் போக போக அந்த 3 பின்னாடி வந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வருதுங்க பின்னாடி. கண்டிப்பாக பின்னாடி 3 வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அந்த 2 தள்ளிக்கிட்டு இருக்குது. இந்த இவங்க 3 பேர் மட்டும் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பி அமுக்குவோம். அந்த வழி வந்து ஓப்பன் ஆகிடுச்சி. இப்போ வந்து அதை நம்ம இப்போ திறந்தாலே அவங்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 3 பேர் பின்னாடி வராங்க. அடி வாங்கடா. இப்போ நம்ம சீயை திறக்கலாம். அடி வராங்க பின்னாடியே. இப்படி இவங்க வந்தால் சரி தான். அதாவது சீயை வந்து மூடிட்டோம். தப்பாக சொல்கிறேன், மூடிட்டோம். அப்படியே பின்னாடி வாங்கடா டே. ஆமாம், இதில் உனக்கு ஒரு சுற்று தான்டா கேடு. பின்னாடி வர சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்க அவனுங்க. இந்த ரோபோட்ஸு இப்போ தான். டே எங்கடா போட ஒருத்தன். ஐயோ பிரேட்ஸ், ஒருத்தன் எங்கேயோ போறியானே. தொலைஞ்சி வாங்க, ஒருத்தன் அங்கிட்டு போயிட்டியான். இப்போ அவனையும் கூப்பிட்டு வரணும். என்ன குச்சி ஐஸ் வருது. சரி, குச்சி ஐஸ் வந்துக்கிட்டு இருக்கட்டு. அவன் இப்போ இவனையும் கூப்பிட்டு வந்து இங்கிட்ட ஒன்றும். இப்போ இவனையும் இங்கே விட்டுட்டு இவன் தனியாக ஒரு பாதையில் வரியா. இப்போ இவனை வந்து நம்ம பப்ளு கூப்பிட்டு வரணும். இவங்க 2 பேரையும் விட்டுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ இவனும் அங்கே போகணும். இப்போ அவன் அங்கே போவானான்னு எனக்கு தெரியலை. அவன் பின்னாடி வரான். இப்போ அவன் போவானான்னு இல்லை, அவனை கூப்பிட்டு போகணும். அதாவது அவன் வந்து இவன் பின்னாடி வருவானான்னு எனக்கு தெரில. ஆனால் இவன் வந்துட்டான். இவனையும் இப்போ இவன் சுற்றி கூப்பிட்டு போகிறக்கு இப்படி கூப்பிட்டு போனான். ஆனால் அது வந்தப்போ இந்த ரோபோட் சேர்ந்துருக்கலாம். அதுதான் தேவையில்லாமல் தனியாக பிரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சவரை இந்த ஒத்த ரோபோட்டால் தான் லாஸ்ட்டு ரொம்ப டிலே ஆகிடுச்சு. சரி இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதையும் தள்ளிட்டு போவோம். இப்போ வந்து நம்ம பிஏல பிளாக் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இவங்க பிஏ பிளாக் பண்ணால் தான் இவங்க அப்படியே போவாங்க. இல்லைனா பி வெளியே வரக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ பிஏ பிளாக் பண்ணிடுவோம். இப்படி தான் லாஸ்ட்டில் வந்து பி வெளியாக போச்சு. அதுக்காக தான். அடியே வாடா பப்ளு வாடா வேமா வாடா டேய் வாடா. ஸோ இவன் வேறு கடுப்பு கலப்புறான். சரி விடுங்க, வருவான். அப்படியே கடுப்பு கலப்பான்றேன். அவன் உருவத்தை நீந்து பாரு. அவள் வெயிட்டான பெட்டி மாஸ்கில் மேலே போட்டு வேர்வையோடு நான்ட்டு இருக்கேன். வேமான்ற இது பேர் இவாயிட்ட. நீ தாண்டா பெரியவன் போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவன் கிடக்கான். சரி, அவனும் பாவம் தான், அவனோட இடத்துலேருந்து யோசிக்கணும்ல. சரி விடுங்க. இப்போ 5 பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் விட்டுட்டான் நமக்காக. ஸோ தேங்க்ஸ் பப்ளு உனக்கு. இப்போ வந்து அதை நம்ம பப்ளு அழகாக எடுத்துகிட்டு வந்துடுவான். தேங்க்யூ. ஆமாம், உன் வயசில் இப்போ யாராவது தேங்க்யூ கேட்டாங்க போடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த ரெட்டு ஃப்ளாஃபி டிஸ்கை எடுத்து அவன் இந்த பக்கம் கூடியதான் இப்போ வருவான். வாடா மெல்ல வாடா அப்படியே. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பப்ளு. அதையும் கொடுத்துட்டா எடுத்து. இப்போ வந்து அவனை அப்படியே அவனை இடத்துக்கு போக சொல்லிடுவோம். அவன் போயிடுவான். அதாவது சேஃபாக போயிடுவான் அவன் இடத்துக்கு. இப்போ அவன் போயிட்டான். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து போயிட்டியான். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃப்ளாஃபி டிஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே போட்டுருவோம். இந்த குச்சைஸுங்க வேறு நிறைய இருக்குதுங்க இங்கேனேவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த கண்ட்ரோல் ரூம்குள்ளே போயிட்டு இந்த டிஸ்கையும் அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஹாம்ஸ்டருக்கு வந்து இப்போ வந்து அந்த ஹாம்ஸ்டரை வச்சு தான் நமக்கு ப்ராசஸ்ஸு. இந்த ஹாம்ஸ்டருக்கே ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்ச வரையும். அவன் வந்து நொசன்னு பேசிக்கிட்டே இருக்கா பாருங்க. ஏழை வாய மூடல நீ கொஞ்ச நேரம். எம்மம்மா பக்கத்தில் போனாலே வண்டியாக பேசுகிறா. இவகிட்ட போய் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். 10 தடவை ஏம்மா உன் ஹாம்ஸ்டரை உள்ளே விடுமாமோ இல்லை குடுமா தாயே 10,000 தடவை பேசுகிறேன் எங்ககிட்ட. எம்மம்மா குடுமா. எப்பா இவளோட முடியலை ஃப்ரெண்ட்ஸ். கொடுக்க சொன்னால் கொடுக்குறாளா? அதை விட்டு எல்லா வேலையும் பார்க்குறான். மீன்ஸ் பேசிக்கிட்டே இருக்கா வண்டியாகவும். இவன் வண்டியாக பேசுறதுக்கு நம்ம தான். ஆனால் இந்த ஃப்ளாஃபி டிஸ்க் அங்கே தான் இருக்காங்கன்னா நம்ம கையை சிம்பிள் காட்டு தானே எடுக்க விட மாட்டேங்குது பாருங்களேன். இப்போ நம்ம இதுக்குள்ளே போனால் எலிக்குட்டியை வாங்கிட்டு வரணும். ஆனால் இவன் வண்டியாக பேசிக்கிட்டே இருக்கா. நான் என்ன செய்யன்னு எனக்கும் தெரியலை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போயாவது வந்து உட்றாளே அது வரையும் சந்தோஷம் இவ்வளோ நேரம் வண்டியாக பேசுகிறா. ஓகே மக்கள், நம்ம தொண்டை சரியாக போச்சு வந்துட்டோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 5 நிமிஷத்தில் சரியா பிறகு அது தொண்டை வலியில் வீம்புக்குன்னு சீனு மக்கள் போட்டு மக்கள் இது அது எடுத்துட்டு போது நம்மளா வேலை விட்டாங்க. போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள விளையாட விட்டானுங்க பார்த்தீங்களா. சீஸ் இருக்கு ஐயா ஐயா சீஸ்ன்னு நினச்சி வந்து கஷ்டப்பட்டு ட்ராப் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தூரமா என்ன செய்யறது ஃப்ளாப்பி டிஸ்க் மட்டும் மேலே தெரியுது. ஆனால் அதுக்கிட்ட போகணும் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட அப்படியே நேராக போக முடியாது. பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அது போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளக்கை பார்த்தீங்கன்னா நம்ம பிடிங்க ஒன்றும் இல்லை. அப்போ இல்லை நமக்கு ஷாக் அடிச்சிடுவோம், செத்து போயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பிளக்கை பண்ணி பிடிங்க விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கல. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் போவோம். ஜெயஸ்ரீ பார்த்தீங்கன்னா மாடி எங்கேயோ போயிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம விளாடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மிஸ்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் ட்ராப்பில் பழத்தை வந்துருப்பேன் யாரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த பாதையில் போக எப்படி போக எதுவுமே தெரியல. இந்த பாதை போகல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து நீங்கள் விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா நான் எப்படி போகிறேன்ட்டு பார்த்துட்டு போங்க. அதுக்காக நான் ஒரே இடத்துக்கு வந்தேன்னா மாடி போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா என்னால் எனக்கே கொஞ்சம் குழப்பிச்சு எப்படி விளாட்றேன்னு சரியாக தெரியல. அங்கங்கே முடிச்சுதான் இருக்குது. இந்த பக்கம் போகவே வழியே இல்லை, யாரும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் எப்படி போக ஏது போக ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளாப்பி டிஸ்க்கு நமக்கு நேராக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்துருக்கு, நம்ம இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் வருமா? வந்தால் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே இந்த பக்கம் வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் குழப்புதே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹரிக்கு மட்டும் எல்லாமே குழப்பி போயிடும். எப்படி தான் குழப்புன்னு எனக்கும் இந்த வழியும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் செய்ய இவ்வளோ பெரிய தொண்டை வலி வந்துடும், எல்லா வலியும் வந்துடும். இப்போ தான் வேறு நேரம் பார்த்து வராது. ஆமாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நமக்கு சாப்பாடு வந்துருக்கு. அப்படியே தின்ட்டே பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தொண்டை ஊட்டிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இப்படி தான் பை சொல்லுவோம் இவனை. நான் சாப்பிட்ற வாய்ஸ் கேளுங்க. ஆமாம், இப்போ அதுதான் ஏடு பாவம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட வேலையை பக்கலையோ ஒருத்தி இப்படி தான் சாப்பிட்றேன்ட்டு கிடப்பான். இவனுக்கு வர வேலை இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போக எது போக இந்த மாதிரி போக அப்படி போக இப்படி போக ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகிறேன் எனக்கும் தெரியல. எலிக்குட்டியாகவே ரொம்ப நேரம் விளையாட வேண்டியதாக இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பார்த்தீங்கன்னா ஏபிசிடியோட எலிக்குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப மோசம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசிடி மொட்டை மாடியை விட இந்த எலிக்குட்டி மொட்டை மாடி தான் ரொம்ப மோசமாக இருக்குது. நான் ஏபிசி மொட்டை மாடியோட கீழே வந்து ஹெட் பாடி மாதிரி இருக்கிற இந்த எலி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. அது பேர் மொட்டை மாடி, இது பேர் வந்து கீழே விழுந்தா. ஆமாம், கீழே விழுந்த மாடி, அது கீழே வந்து எலி, அது கீழே விழுந்த எலிக்குட்டி ஹான்ஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாடி நம்ம கீழே வந்து மேலே இறங்கல ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம இந்த பக்கம் தான் போகணும். பார்த்தீங்கன்னா அது மாதிரி திரும்பி கீழே விழுந்துட்டு போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் ட்ராப் வேறு ரொம்ப கிட்டே இருக்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராப் கிட்டே இருக்கு படான்னு நினச்சி கடைசி டொப்பக்கையும் பட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ராப் வேறு ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் அது பார்க்க பக்கத்தில் தெரியுது, ஆனால் தூரமாக போகிற மாதிரி இருக்குது. நான் வெளியே போகலாம் பார்த்து வெளியே போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்க் எடுத்தால் மட்டும் தான் நான் ஃப்ளாப்பி டிஸ்க்கு எடுத்தால் மட்டும் தான் வெளியே போக முடியுங்குது. நான் எடுத்து தான் போகணும் போல். வெளியே இப்போ பிளான் போட்டு வந்து எடுக்கலாம்னு பார்த்தா முடியல. எல்லாத்தையும் கோத்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அப்படி போகணுமா? நான் கூட என்ன நினச்சேன்னா எலிக்குட்டி போய் அழகாக எடுத்துகிட்டு வந்துடும், நம்ம அப்படியே எடுத்து போட்டலாம்னு நினச்சேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சேன். அது பார்த்தீங்கன்னா என்ன நினச்சேன், நான் எலிக்குட்டி உள்ளே போனது லைட்டாக மேலே எடுத்து அப்படியே சுற்றி அப்படியே ரவுண்ட் அப்படியே சுற்றி வந்து எப்படி எடுத்துகிட்டு மாடி அதே பதில் கொடுத்துன்னு நினச்சி. பார்த்தீங்கன்னா இது உள்ளே இவ்வளோ பெரிய உலகமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய உலகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. எதுனே எலிக்குட்டிக்குனே உருவாக்கின வேர்ல்டு மாதிரி இருக்குது. அதான் ஃப்ரெண்ட்ஸ், எலிக்குட்டி உருவாக்குன வேர்ல்டு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். விட்டா 1 கோடி எலி அது கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் மேலே கணக்கில் இருக்க முடியாத அளவுக்கு இந்த இடத்த ஃபுல்லாக எலியை வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய இடமா வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பக்கமே வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போக முடியல. எனக்கு இன்னும் மறக்க முடியல ஹரி மினி மில்ஸ்க்கெல்லாம் ஆயிடுச்சது வேறு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாவே சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த பக்கம் போய் போகல, இந்த பக்கம் போய் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போக முடியல. நம்ம அந்த பக்கம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒயிட் கலர் வச்சுருக்காங்க. ஏர்லாம் பார்த்தா ஏற முடியல, சவர் போட்டிருக்காங்க மேலே. ஏறுற மாதிரி இருந்தீங்க ஏறல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏற முடியல. இப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி ரிங்குமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வந்துக்கோங்க. இந்த இடத்துல வந்ததும் நீங்கள் ஒரு காவாசியே கொஞ்சம் டிஸ்கிட்ட வந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் இப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சொல்ல நினச்சி இது வந்து நம்ம ட்ரூ எண்டிங்கோட பார்ட் 1 தான் ஃப்ரெண்ட்ஸ்.
பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுவோம். பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா 55 மினிட்ஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எங்களும் வாய்ஸ் கொடுக்க முடியாது, உங்களாலே ஃபுல்லாக பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்தா போர் அடிக்கும் கண்டிப்பா. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வந்து நம்ம வந்து 31 நிமிஷம் தான் இந்த வீடியோ வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளாப்பி டிஸ்கை போட்டு நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றினதுக்கப்புறம் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்று முடிச்சிருவோம். அது ஸ்டோரி கரெக்டாக வராமல் முடிச்சிருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, அப்புறம் இன்னும் ஒரு நம்மளே ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி, நம்மளே அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். சோகமாக விஷயம் நிறையா இருக்குது. அது வந்து நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த ப்ரூம் ஸ்டிக் கிட்ட வந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டிங்கன்னா எல்லோடையும் ஒரு வந்து ஷார்ட் கட் மாதிரி உருவாகும். அது வழியாக நம்ம போய்க்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரூம் பார்த்தீங்கன்னா சாய்ஞ்சிடும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது டொபாக்கும் கீழே விழுந்துட்டேன். பர்சனில் கிட்டே தான் இருக்கும். கீழே வந்த மாதிரி எழுந்துச்சு வந்துக்கலாம். செகண்ட் டைம் போனோம்னா கரெக்டாக வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே கரெக்டாக ஏறி போனால் இது நிறைய ஷாக் அடிக்க மாட்டேன். டக்கு நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர்கிட்ட நிற்கும் போது போங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நிற்கும் போது போங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அது வந்து நமக்கு ஒரு குட்டி ட்ராப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓடமா போயிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் மாறி மாந்து வர வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு வந்துருக்குற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெளியே போய் இது யாருன்னு போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா இருக்குமா, அந்த பக்கம் போக முடியல. பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா தண்ணியாக இடத்துல இருக்குது. சிங்கில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாத்தையும் நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம். ட்ரெயின் பண்ணிட்டோம்னா இந்த கொலை வழியாக நம்ம ஏறிடலாம். அடி இருமா, இவ சாப்பிட்டே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் நம்மகிட்ட வந்து வெறுப்பக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவள் சாப்பிட்றான் ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் கூட கேட்டு சாப்பிடாம மயக்க வேறு வாய்க்கிட்ட வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கோம் உங்களுக்கு. உங்களுக்காக கேட்டுருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டாக சொல்லுங்கள். நான் கேட்டுருந்துச்சுன்ட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கமெண்ட் பண்ணி தெரியும், ஆனால் தெரியலைன்னா எனக்கு கேட்டுருந்துச்சு தெரியாமல் எஸ்ஸும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மாடி இது வெளியே போய் பார்ப்போம். இந்த பக்கம் வெளியே போன வழியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அது வெளியே போகலாம், நான் பார்க்க மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா மேலே கீழே இறங்கிட்டு பார்த்தா கீழே இறங்கும்போது நீங்கள் அதில் போங்க. மேலே இறங்கும்போது அடுத்ததில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தெரியாமல் கீழே வந்துட்டேன், ஆனால் டக்குன்னு வந்துட்டேன் மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது மேலே இறங்கும்போது அது கீழே இறங்குவோம். அப்புறம் எடுத்துக்கோங்க. நான் கீழே இறங்கும்போது அதை பார்த்தீங்கன்னா குதிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் மட்டும் ட்ராப் இருக்கும், அது மாதிரி படாமல் அங்கிட்டு போய் குதிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு லாங் ஜம்ப் போடுங்க. ஓகே அவ்வளோதான். இந்த பக்கம் ஏசி வண்டி மாட்டம் இருக்காது, ஷார்ட் கட்டு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி விடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எதிரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி டிஸ்க்கு அப்படின்னா டிஸ்க்கு மேலே தான் இருக்கணும், கீழே வந்துடுச்சு. இப்போ கீழே பரவாயில்ல. என்ன ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது? நான் கூட தெரியும் அந்த கப்பீஸ் பண்ணி வந்துட்டேன். 5 கடைசியில் பார்த்தா சிலையை வச்சு நம்ம ஏமாற்றி விட்டேன். என்னடாச்சு? இல்லை இங்கே இருக்கிற சிலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் அப்புறம் சொல்கிறேன். அட வாமா நீங்கள். பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இருக்கும்போது என்னால் அந்த கப்பீஸ் பண்ணி 2 கண்டு தந்துச்சா, டக்குன்னு லைட்டை போட்டேங்க அங்கே. நான் டக்குன்னு பயந்து வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தா ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ராடு துரத்துன அப்படி சவுண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க லைட்டை ஒன்று. நீங்கள் கரெக்டாக இந்த ஃபேனில் ஜம்ப் ஸ்கேர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபேனில் ஏறிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸல் இந்த எக்கு வைக்கிற குடு மாதிரி இருக்கும். அதே என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீழே தரணும். அது வந்து கீழே கட்டிங்கன்னா அதை பூச்சி அந்த பக்கம் போய் நீங்கள் எடுக்கணும். ஃப்ளாப்பி டிஸ்க்கை ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க்கு இவ்வளோ பெரிய வேலை ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஸ்ப்ரிங்கில் போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவறு தப்பாக ஐ டிஸ்ஸு அதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வெளியே தெரியும் நமக்கு இங்கேருந்து பார்க்க. பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கனடில் பார்க்கும்போது டிஸ்க்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கனடை தான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறது. இவ்வளோ கஷ்டப்பட்டு டிஸ்க் எடுத்துடும். மாடி போய் வெளியே போகிற வழியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு குழப்பம். எதுக்கும் வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ட்ராப் வச்சுருக்காங்க. நம்ம இந்த பக்கம் போய் இறங்கி பார்ப்போமா? நம்மளோட ப்ரூம் ஸ்டிக் கிட்டே இறங்கி பார்ப்போம். ஓகே கரெக்டாக இங்கே இறங்குவோம். ஓகே பெட்டிக்குள்ளே போயிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ட்ராப்பில் எங்கே இவ்வளோ கரெக்டாக வந்துட்டோம். இந்த எலிக்குட்டிக்கே இவ்வளோ நேரம்னா அது ஏபிசிடி மொட்டை மாடியில் இதோடய மோசம்.
எனக்கு தெரிஞ்ச வரை ஆனால் ஏபிசிடி பண்ண மாட்டேங்குது எலிக்குட்டி தான் பண்ணுச்சு மோசம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எலிகுடி தான் ரொம்ப பிடிக்கும். நம்ம அங்கே நாங்கள் ஒரு ஏபிசி மட்டும் ஒரே இடத்துல இருந்தோம். ஆனால் நமக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான் இருந்துச்சு. இதை பற்றி இரிட்டேட்டிங் இருக்குது. கோஸ் மால்ல இருந்ததுனால பின்னாடி கூட வந்து ஊதி விட்டுருப்பா நம்மளை. ஃப்ரெண்ட்ஸ் அது அப்போதே பார்த்தீங்கன்னா ஐஸை வந்து ஃபோனு முகனையில் ஊதி விட்டு போயிருப்பான். அப்போதே நம்ம பேண்ட் வந்து நின்றுட்டு இருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டைலாக நின்றுக்கிட்டு இருந்தாப்ல பாவம். சேனலில் வேடிக்கை நீங்கள் கோஸ்ட் மாடல் இல்லாமல் வேறு மாடல் வாழ போகிறீங்கன்னா என்ன செய்றீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராப் வச்சு போட்டு சொல்லிடுவீங்க நீ பயத்தில். அதுக்கு அடுத்து ஆட் பண்ணிவிட்டு நீ நிற்கிற இடத்துல ஓப்பன் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சைடில் ஒரு ட்ராப்பு, அப்போ இந்த பக்கம் ஒரு பார்க்க நடுவில் ஒரு ட்ராப் வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ 3 பார்த்தீங்கன்னா டிஸ்கில் இழுக்க போகிறோம். இழுத்துக்கிட்டு நாங்கள் கொண்டதுமே இப்போ எல்லா பசங்களையும் நம்ம காப்பாற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம எல்லா பசங்களையும் காப்பாற்றியாச்சு. இதோட வீடியோவும் கொஞ்ச நேரம் ஓடி போச்சு. ஒரு நிமிஷம் தான் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் முடிஞ்சிடும். கொஞ்சம் ராய் பற்றி கத்திட்டு இருக்கான். எப்படி இவங்களாம் போயிட்டே இருக்காங்க. நான் பற்றி என்ன ஐஸ்கிரீம் இன்க்ரீடியன்ஸ்க்காக இவங்களாம் வச்சுருந்தேன். கடைசியில் எல்லாம் வீணாக போச்சு. இதெல்லாம் நான் 4 பேர் பண்ணது தான். 4 ஸ்டூபிட் சில்ட்ரனால தான் நினச்சி என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் ப்ரீத் பண்ண முடியல, ஏன்னு இவ்வளோ கஷ்டப்படுறது வீணாக போச்சு, அதனால் எனக்கு ஒரு மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்குது, ப்ரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது, நிறையா சொல்லிட்டு இருக்கான் அவன்கிட்ட. வண்டியாக கருதிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு மூச்சு வாங்கினாதான் எப்படி இருக்குன்னு ஹரிக்கு தெரியும். அவனை போய் இவன் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய ஞாபகம் வருது, ஏதோ நிறைய சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ வீடியோ முடிய போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ லைக் பண்ண பார்ட் 2மா பார்ட் 2 சொல்லி லைக் பண்ண மறக்காம லைக்க போட்டு பாருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2ல பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.